பல கோடி ரூபாய் பல நூறு நபர்களை மையமாக வைத்து திரைப்படம் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரே நபரே 500க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்து படத்தை திரையிடுவதற்கு தயாராக இருக்கிறார் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார். அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். உங்களுடைய இந்த முயற்சிக்கு புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். படத்தை இயக்குவதற்கான காரணம் என்ன? அந்த படத்தில் நீங்கள் தான் நடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நிலவரம் சார்? இந்த படத்துக்கான ஆயத்த பணிகள் எப்போது தொடங்கிச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படம் நான் வெங்காயம் படம் முடித்த உடனே இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நான் தோணுச்சு. அது நான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் தொடங்கினேன். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நான் இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன். இந்த உயிரினங்கள் தோன்றி 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிருக்கு. மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அது தோன்றினப்போ என்ன தேவை இருந்துச்சோ அது மட்டும்தான் இப்போவும் தேவையாக இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் அவனுடைய தேவை நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்குது. அப்படி இயந்திர உலகத்தில் ஓடிட்டு இருக்கிற இந்த மனிதர்களுக்கு அன்புங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அந்த அன்பை நம்ம தவற விட்டோம்னா என்னெல்லாம் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது இந்த படத்தோட மையக்கரு. இதை வந்து நான் ஒரு உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய, வெங்காயம் படத்தில் இந்த தமிழ்நாட்டு சூழலுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த படத்தை எடுத்தால் உலகம் முழுக்க போய் சேரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு தெருக்கூத்து ஃபேமிலியிலிருந்து வந்ததுனால எனக்கு தெருக்கூத்தாடிகள் எப்பவுமே என்னென்னா அவங்களுக்கான உடை, மேக்கப்பு, காஸ்டியூமு, பாடுறது, ஆடுறது, நடிக்கிறது எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. அப்போ சினிமாவுக்கு வரும்பொழுது எனக்கு இங்கே இத்தனை டிபார்ட்மெண்ட், இத்தனை அசிஸ்டன்ட்ஸ் வச்சு அது பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. தெருக்கூத்து ஃபேமிலியிலேருந்து வந்த எனக்கு சினிமா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போது ஒரு தெருக்கூத்து கலைஞன் 12 மணி நேரம் தன்னை வடிவமைச்சிக்கிட்டு ஆடும் பொழுது நம்ம ஏன் ஒரு ஷாட்டை எடுத்து நம்ம ஒரு படத்தை முழுக்க வந்து ஒரு 2 மணி நேரம் படத்தை எடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போது இதை தனி மனிதனாக யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே நம்ம கதை உருவாக்கத்தில் தொடங்கி எடிட்டிங், டப்பிங், கிராஃபிக்ஸில், ஒப்பனையில், காஸ்டியூமில், 3D மாடலிங், அனிமேஷன், காம்போசிட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட் வேலைகளுமே யாருடைய உதவியுமே இல்லாமல் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம் அப்படின்னு தோணுச்சு. அந்த முயற்சியின் மூலமாக நம்ம இந்த உலகத்திற்கு இந்த அன்பு தான் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய கருவி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துச்சு. அதனால் ஆரம்பித்த படம் தான் இது. இது ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கும் பொழுது எனக்கு இது ரொம்ப இவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டர் வந்து எடுத்து முடிக்கிறதே எவ்வளோ சவாலாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து. ஆனால் அது நானே கேமராவை வந்து எல்லா ஷாட்டுமே மூமெண்ட்டில் இருக்கும். ஒரே ஆள் தான் எடுத்ததுனால ஒரு ட்ரைபேடில் கேமராவை போட்டுட்டு போய் நடித்து எடுத்துருப்போம். அப்படிலாம் இல்லை, கிராண்ட் மூமெண்ட் இருக்கும், ட்ராலி மூமெண்ட் இருக்கும், ஜூம் இன் ஜூம் பேக் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்ததுனால எல்லாத்தையும் மோட்டரைஸ்டு பண்ணி ஒவ்வொரு ஷாட்டையும் அழகாக பண்ணி கொண்டு வந்தேன். இதோட விளைவு என்னாச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 75% முடியும் பொழுது எக்கச்சக்கமான டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இந்த படத்தை இதுக்கு மேலே முடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பண்ணவே முடியல, பயங்கர டிப்ரெஷன், கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எந்த ஃபுட்டேஜ் எங்கே வச்சோம், எப்போ சேவ் பண்ணோம். ஏன்னா ஒரு ஷாட்டுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ப்ளூ மேட் ஷாட்டுக்கெல்லாம் ஒரு 7-8 லேயர் நான் ஆட் பண்ணுவேன். அது ஒரு லேயர் ஏற்காடில் எடுத்திருப்பேன், ஒன்று இமயமலையில் எடுத்திருப்பேன், ஒன்று யூஎஸ்எல் எடுத்திருப்பேன். இப்படி பல்வேறு ஷாட் எங்கே வச்சோங்கிறதையே நான் வந்து ஞாபகம் வச்சுருந்து எடுக்கிறது, அதை நோட் பண்ணி வச்சுருந்து எடுக்கிறது பெரிய சவாலாக இருந்துச்சு. இப்போ ஒரு கட்டத்தில் நான் சொல்லுவேன் நண்பர்கள்கிட்டலாம், ஒன்று இந்த படத்தை நான் முடிக்கணும், இல்லைன்னா இந்த படம் என்ன முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவேன் விளையாட்டை. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த படத்தை 80% முடிஞ்ச பிறகு நிறுத்திட்டு அப்புறமா டோட்டலாக நம்ம வேறு எதுலையாவது கவனம் செலுத்தணும், இந்த படத்துலையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா மனநிலை பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான சூழல் வந்துச்சு. அப்போ உடனே வந்து இந்த படத்தை நிறுத்திட்டு முழுக்க நகைச்சுவை கலந்த பயாஸ்கோப்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இந்த படத்தை தொடங்கி எடுத்து முடித்தேன். படம் இப்போ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னென்னா இதோட செகண்ட் ஆஃப் முழுக்க பல்வேறு கண்ட்ரிகளில் இந்த படம் எடுத்திருக்கிறேன். மலேசியாவில், இமயமலையில் எடுத்திருக்கேன், மலேசியாவில் எடுத்திருக்கேன், ஃப்ரான்ஸில், இட்டாலியில், ஸ்வீடனில், பெரும்பாலுமான பகுதி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்களில் நடக்குது, சிக்காகோவில், சியாட்டிலில், இப்படி பல்வேறு ஸ்டேட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து தனி மனிதனாக இந்த படம் எடுத்தனே ஒழிய கஷ்டப்பட்டு நான் படம் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்குறவங்க கஷ்டப்பட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தால் எப்படி ஒரு ஜாலியாக ஒரு குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக விறுவிறுப்பாக பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொண்டு வந்துடணும்னு உழைச்சிருக்கேன். படம் பார்த்தவங்களும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியான ஒரு மூடில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். நான் சிரமப்பட்டு எடுத்தங்கிறதுக்காக பார்க்குற ஆடியன்ஸ் எந்த வித சிரமமும் பட தேவையில்லை, ஜாலியாக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரியான மனநிலையில் பார்க்கலாம்.
இந்த 6 ஆண்டு கால உழைப்பு வந்து அந்த ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது மன நிறைவாக இருக்குது. சார், இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கு பல்வேறு டெக்னீஷியன்கள் பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஒரே டெக்னீஷியனாக இருந்துச்சு, பல்வேறு கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆமாங்க. இப்போ ஒரே ஃப்ரேமில் 5 கேரக்டர் வரணும் அப்படிங்கிறது ஒரு தனியாளாக ஒரு பெரிய சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு இடத்துல ஒரு கேமராவை செட் பண்ணி ஒரு மூமெண்ட்லேயோ ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளே 4 பேரை கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் ராஜா கேரக்டர் அந்த கேரக்டரை போட்டு டைலாக் பேசணும். டைலாக் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டர் என்ன டைலாக் பேசுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான கவுண்டர் கொடுக்கணும், அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த டைலாக் முடிஞ்சதும் முன்னாடி இருக்கிற ஒரு இன்னொரு கேரக்டர் பேசுதுன்னா அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கணும். இது எல்லாத்துலேயும் மைண்ட்லேயே செட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு 3 நிமிஷம் கான்வர்சேஷன் இருக்குன்னா அது ஒரே ஷாட்டெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு 6 பேர் பேசக்கூடிய ஒரு 3 நிமிஷம் டிஸ்கஷன் ஷாட்டு சீன் அது ஒரே ஷாட்டில் எடுத்தேன். அதுக்கெல்லாம் வந்து இப்போ பக்கத்தில் இன்னொரு கேரக்டர் நிற்குதுன்னா அது என்ன பேசும் அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சுட்டு நம்ம கவுண்டர் கொடுக்கணும், தலையாட்டணும், திரும்பி பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து அடுத்த கேரக்டர் காஸ்டியூம் மாற்றிட்டு வரணும். இப்போ என்னென்னா எக்ஸ்டீரியரில் மேக்ஸிமம் எக்ஸ்டீரியர் ஷாட் எடுக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி ஒரே ஃப்ரேமில் 4 கேரக்டர் 5 கேரக்டர் பண்ணும்போது அந்த ஃப்ரேமும் லைட்டிங்கும் க்ளவுடு இது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கிராப் பண்ணி அந்த ஒரே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி காட்ட முடியும். இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தப்பாக போயிடும். அதெல்லாம் பயங்கர சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு 2 கேரக்டர் எடுப்போம், அதுக்குள்ளே பார்த்தா லைட்டிங் மாறி போயிடும், க்ளவுட் பொசிஷன் மாறி போயிடும், விண்டு ஸ்பீடு மாறி போயிடும். இது எல்லாத்தையும் திரும்ப 4 கேரக்டர் முடிச்சுட்டு 5வது கேரக்டர் நான் எடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்துச்சுனால் மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்கணும். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஷாட்லாம் கூட எடுத்து முடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு ஷாட்டு எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஷாட்டு யூஸ் பண்ண முடியாமல் போன நாட்கள்லாம் இருக்குது. அது பெரிய சவாலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து முடித்து ஒரு ஷாட்டை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் காம்போசிட் பண்ணி இந்த ஷாட்டு நல்லா 4 பேரும் 5 பேரும் இருக்கிற ஷாட் நல்லா வந்திருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் அடுத்த ஷாட்டுக்கு போக முடியும். கண்டினியூஸாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியாது. அதனால் இது நிறைய நேரங்களில் வந்து எனக்கு அந்த என்வால்மெண்ட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. திரும்ப ஏதாவது ஒரு டைலாக் மாறி போச்சுன்னா அந்த டைமிங் மிஸ் ஆகிடும். இதெல்லாம் பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் எனக்கு எடுத்துக்கிச்சு இந்த படம். படத்தை எடுக்கிறது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே பட்ஜெட்டுக்கு சிரமப்படக்கூடிய இதே நேரத்தில் 6 வருஷம் உழைச்சிருக்கீங்க, உடல் உழைப்பை அதிகமாக போட்டிருப்பீங்க. பணம் எந்த அளவு செலவிடப்பட்டிருக்கிறது? படத்துடைய மொத்த பட்ஜெட் எவ்வளோ சார்? இல்லை, இது வந்து பட்ஜெட்டாக நிறைய செலவாகிருக்கு. ஆனால் இது வந்து கால்குலேட் பண்ணுறது என்னென்னா உழைப்பை தான் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஷூட்டிங் டேஸ் எத்தனை நாள்னு கேட்பாங்க. குறிப்பிட்ட நான் கன்னியூஸாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ஷாட் எடுத்து பார்ப்பேன், அதை எடிட் பண்ணி பார்ப்பேன், அது சிஜி பண்ணி பார்ப்பேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் அடுத்த ஷாட்டுக்கு போக முடியும். அதனால் இது 6 ஆண்டுகள் என்னுடைய உழைப்பு, நான் செஞ்ச வேலை, இதுக்காக நான் வாங்கின பொருட்கள், அப்புறம் நான் பல்வேறு நாடுகளுக்கு போனதுக்கான செலவு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கான பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட் வந்திருக்கு. படம் வந்து ரிலீஸு தயாராகிருச்சா? சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்களா? எப்போ படம் ரிலீஸ் ஆகுது சார்? ஆமாம், மிக விரைவில் வந்திருக்கு. இப்போ குறிப்பாக அந்த ட்ரெய்லர் வெளியிட்டது பிறகு நிறைய பிஸ்னஸுக்கான அப்ரோச் நிறைய வந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் இல்லை? 6 வருஷம், ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஒரு படத்தை எடுத்தாலே அது எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு கவலை இருக்கும். 6 வருஷமாக ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம உழைச்சிட்டோம், அது எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதை அங்கீகரிக்கிறாங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கூடிய விரைவில் இது திரைக்கு வரும். சென்சாரில் பார்த்தாங்க, எந்த கட்டுமே சொல்லலை. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கீங்க, ஒரு ஆள் இது சாத்தியமே இல்லைன்னா அவங்களே பாராட்டி எந்த விதமான அவங்க சிரமம் கொடுக்காம எனக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு முதல் அங்கீகாரமாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ஜென்சி இளைஞர்கள் அதிகமாக திரைத்துறைக்கு வராங்க. உங்களை மாதிரியான மூத்த இயக்குநர்களுக்கு பார்த்து அவங்க என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இல்லை, இப்போ வந்து க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபில்முங்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்புறம் டிஜிட்டல் வந்த பின்னாடி ரொம்ப ரொம்ப ஈஸியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏஐ வந்த பின்னாடி இன்னும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்போது டெக்னாலஜி இன்னும் கூட ஈஸியாகிடும். அது ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக தன்னை நிலைநிறுத்திக்கணுங்கிற தேவையெல்லாம் மாறி யார் ரொம்ப மிகச்சிறந்த கிரியேட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த சினிமா துறையில் இடம் இருக்குங்கிற ஒரு காலம் மாறும். அப்போ எல்லோரும் இந்த தொழில்நுட்பங்கிறது ஒரு பக்கம் செகண்டரியாக வச்சுக்கிட்டு க்ரியேட்டிவிட்டியை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரே நபரே பல்வேறு கதாபாத்திரங்களில் பல்வேறு தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தி 6 வருடமாக ஒன்மேன் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள். அவருடைய திரைப்படம் வெற்றியடைய புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துகிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.